வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களே வகுப்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு இந்து அறநிலையத்துறையில பல்வேறு விதமான பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் இந்த பதவிகளுக்கு ஏஜ் லிமிட் என்ன, கல்வி தொகுதி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் மேல் பாவம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒவ்வொரு தகவலும் பண்ணுறது இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர், கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தில் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் இது. வாங்க இதில் முக்கியமான இது மட்டும் பார்க்கலாங்க. என்னைக்கு அப்ளை பண்ணது லாஸ்ட் டேட்னா 3/1/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ண விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் சொல்லிக்கிறாங்க. அப்ளிகேஷன் எங்கே டெவலப் பண்ணுறதுன்னா www.hrcc.dn.government.in மற்றும் பட்டேஸ்வரர்ஸ் hrc.dn.government.in இந்த வெப்சைட்ல போய் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன பதவிகள் எவ்வளவு சேலரின்னு பார்க்கலாங்க. இளைஞர் உதவியிலிருந்து 2 வேகன்சி இருக்குது. அதுக்கு 18,000 சேலரி. அது 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதே சீட்டு விற்பனை எழுத்தாளர் பணியிடம் காலி பணியிடம் ஒன்று இருக்கு. அதுக்கு 12,500 சேலரி. அதுவும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருக்கணும். அடுத்தது பதிவிரை எழுத்தாளர் 15,900. அதுக்கு 10ஆம் தேர்ச்சி பெற்றுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் துப்புரவு பணியாளர் 10,000 சேலரி. அவங்க தமிழ் எழுத தெரிஞ்சுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன விதைகள்னா, விண்ணப்பத்தாரர் 1/7/2024 அவங்க ஏஜ் 18 to 45 இருக்குன்னு சொல்றாங்க. அதுவே 18 கீழேயும் 45 மேலேயே இதுக்கு அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகன் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பத்தாரர் நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. தொற்று நோய் அல்லது மனநலம் கொண்ட குறைபாடு இருந்தாலும் இந்த இதுக்கு அப்ளை பண்ண செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தை தண்டனை அடைந்தவர்கள், அப்புறம் பட்டக்கடனை தீர்க்க முடியாத நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள், அரசு பணிகள் மற்றும் பொது ஸ்தானங்கள் மற்றும் இதர கோயில்களில் பணிபுரிந்து தண்டனை பெற்றவர்கள், திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், இத்துறையில் நிலுவை செலுத்த வேண்டியவர்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. அது இல்லாமல் நன்னடத்தை சான்று உயர்கல்வி பெற்றவர்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்படும் தேதிக்கு முன்னதாக வரப்படும் விண்ணப்பங்கள் 3/1/2025 மாலை 5க்குள்ள வர விண்ணப்பம் தான் ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கிறது ரிஜெக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, விண்ணப்பம் அனுப்பணும் மேலூரில் கண்டிப்பாக நீங்க என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நேரடி நியமனம் இந்து சமயத்துறையின் சட்ட விதிகள் உட்படும் சொல்லிக்கிறாங்க. இது நேரடி நியமனம் தான், எக்ஸாம்பிள்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, விண்ணப்பங்களுக்கு அனுப்பப்படும் அனைத்து சான்றுகளும் அரசு பதிவு பெற்ற அலுவலர்களிடம் அட்டஸ்டேட் வாங்கி சொல்லிக்கிறாங்க. ஒரிஜினல் சான்று அனுப்பப்படும் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ராஜஸ்தானம் தெய்வத்தால் ஏற்படும் மாற்றங்கள் நிர்வாகம் பொறுப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் காலை 10 மணி to 5 மணிக்குள்ள 100 ரூபா செலுத்தி விண்ணப்பம் வாங்கிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்ப வேண்டிய முகவரி என்னன்னா, உதவி ஆய்வாளர் அல்லது செயலாளர், அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641010 இந்த அட்ரஸுக்கு தான் விண்ணப்பிக்கணும். நெக்ஸ்ட் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் உங்க புகைப்படம் கேட்டுக்கிறாங்க, உங்க புகைப்படம் ஒட்டிக்காங்க. நெக்ஸ்ட் விண்ணப்ப பண்ணிட்டு பெயர், நீங்க என்ன போஸ்ட் அப்ளை பண்ணலாம் போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பெயர் கேட்குறாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய தந்தையார் கணவர் பெயர் கேட்குறாங்க, அதில் பாதுகாப்பு பெயர், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பர்மனன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க, அது ப்ரூஃப் வேணுமா, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எது ஒன்று வச்சுருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இணைக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஜெண்டர் கேட்குறாங்க. அடுத்து திருமணம் ஆனவரா இல்லைன்னு கேட்குறாங்க. அடுத்தது ஜாதி மற்றும் மதம் கேட்குறாங்க, அதுக்கும் சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிறந்த தேதி மற்றும் வயது, அதுக்கும் சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க. அடுத்து கல்வி தகுதி, அதுக்கான என்னவோ பண்ணிக்கங்க, அதுக்கும் சான்று வேணும். நெக்ஸ்ட் தொழில்நுட்ப தகுதிகள் உள்ளிட்ட பிற தகுதிகள் இருந்தால் தான் அது பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இதர தகுதியில் இருப்பின் அதன் விவரம் கேட்டுக்கிறாங்க. விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் பிற நூலிலிருந்து பணிபுரிந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அது கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இந்து சமய அறநிலையத்துறையில் ஆளுமையின் கீழ் உள்ள முதுமை அல்லாத திருக்கோயில் பணியாளர்கள் அதன் விவரம் கேட்குறாங்க. பெயர், பதவியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் திருக்கோயில், பணிபுரியும் திருக்கோயில் சான்று, நன்னடத்தை சான்று இதெல்லாம் கேட்குறாங்க. ஆல்ரெடி இந்து சமய அறநிலையத்துறையில் ஆளுமையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணிபுரிஞ்சா அதன் விவரம் கேட்குறாங்க. அடுத்து நன்னடத்தை சான்று வேணும்னு கேட்குறாங்க.
இறுதியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியிலிருந்து பெறப்படும் கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அரசியல் பதிவு பெற்ற அதிகாரியிடம் 1/11/2000 பின்னர் பெறப்பட்ட விண்ணப்ப நடத்தை சான்று 1/11/2014 அப்புறம் வந்து நடத்தை சான்று பெற்று கேட்குறாங்க. நெக்ஸ்ட் குற்றவாளி நடவடிக்கை இருந்தால் அது விவரம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் தொலைபேசி எண், அடுத்தது மெயில் ஐடி எல்லாம் கேட்குறாங்க. எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து சைன் போட்டுருக்காங்க. சைன் போட்டு கீழே கொடுக்குற அட்ரஸ்க்கு வந்து அதை வந்து சென்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து 3/1/2025 மாலை 5 மணிக்குள்ள சென்ட் பண்ணணும். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் உங்களோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.